அறிய வாய்ப்பா இருக்கு. ஆனா நம்மளுக்கு தான் மரபு கவிதை பத்தி எதுவுமே தெரியாது. என்ன பண்ணலாம்? ஐயோ, யார் ஃபோன் அடிச்சு கேட்டா தெரியும்? இருக்கவே இருக்கு நம்ம ஷாலினி. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? அவங்களுக்கு மரபு கவிதை பத்தி எல்லாமே தெரியும். நான் கால் பண்ணி கேட்டு பார்க்குறேன். ஹலோ ஷாலினி, உங்களுக்கு தான் மரபு கவிதை பற்றி எல்லாமே தெரியுமே, அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? வணக்கம் நேசா, கண்டிப்பா நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல உங்களுக்கு மரபு கவிதையோட வரலாறு தெரியணும். நான் இப்ப நேசாக்கு சொல்ல போறேன், நீங்களும் வந்து கேளுங்க. மலேசியாவில் தமிழ் கவிதை தோற்றத்தின் தோற்றுவாய் நாட்டுப்புற பாடல்களே ஆகும். இப்படி தொடர்ந்த மலேசிய தமிழ் இலக்கியம் முதலில் பத்திரிகை வாயிலாக தோன்றியது. முதல் தமிழ் கவிதை 1886 சிங்கையிலிருந்து தமிழகத்தை சார்ந்த சிங்கப்பூர் சித்திர கவி வல்லா எனும் சிறப்பு பெயரை பெற்றிருந்த வே நாராயணசாமி நாயகன் என்ற இசைப்புலவரால் இயற்றப்பட்ட இருந்தும் பயமென எனும் தலைப்புடைய இசைப்பாடலே ஆகும். இது சிங்கப்பூரிலிருந்து வெளிவந்த முதல் கவிதை வடிவமாகும். 1965 வரை மலேசியா சிங்கப்பூர் ஒன்றாக இருந்த காலகட்டத்தில் தோன்றியது என்பது குறிப்பிடத்தக்கது. மலேசியாவில் இருந்து வெளிவந்த முதல் கவிதை தொகுப்பு என்றால் ஆறுமுக பதிக்கம் என்னும் கவிதை தொகுப்பே மலேசிய தமிழ் கவிதை இலக்கியத்தின் முதல் தொகுப்பு என்ற பெருமையை பெற்றுள்ளது. பினாங்கில் உள்ள தண்ணீர்மலை தண்டாயுதபாணி மீது இந்நூல் பாடப்பட்டது. இந்நூல் நாகப்பட்டினம் மறு வெங்கடாசலம் பிள்ளை என்பவரால் 1887 வெளியிடப்பட்டுள்ளதாக உலக நேசன் இதழில் குறிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. பினாங்கு தண்ணீர்மலை தண்டாயுதபாணி மீது பாடப்பட்டுள்ள பக்தி பாடல்கள் இந்நூலில் உள்ளன. இக்குறிப்பிலிருந்து மலேசிய தமிழ் கவிதையின் முதல் வடிவம் பக்தியை சார்ந்தது என அறிய முடிகின்றது. இதனைத் தொடர்ந்து 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் பக்தி, சமயம் இவற்றை பாடுபொருளாக கொண்டு கவிதை தொகுப்புகள் வெளிவந்தன. இக்காலம் அடுத்தே நீதி நெறியும் தனி மனித ஒழுக்கமும் பாடுபொருளாக அமையும்படியான கவிதைகள் 20ஆம் நூற்றாண்டு வரை கவிதை உலகில் ஊடோடின. இவற்றுள் இன உணர்வும் நாட்டுப்பற்றும் கலந்திருந்தன. மேற்கண்ட மாற்றம் 1930களில் தோன்றினும் சமுதாயம் குறித்த விழிப்புணர்வும் அக்கறையும் 1940களில் தோன்றின. 40களில் உலக போரும் ஜப்பானியர் ஆட்சியும் மலேசிய மக்களை துன்புறுத்திய போது ஜஹூர் மாநிலத்தில் பத்து பாக்காட் என்னும் இடத்தில் கவிதை மண்டலம் தோற்றுவிக்கப்பட்டது. தமிழ் நேசன், தமிழ் முரசு உள்ளிட்ட இதழ்கள் கவிதை இலக்கியம் வளர்த்துணை நின்றன. 50களில் நாட்டின் சுதந்திரம் குறித்த சிந்தனைகளில் மக்கள் மூழ்கியிருந்த சூழலில் அரசியல், பொருளாதாரம், சமுதாயம், கல்வி, இலக்கியம் உள்ளிட்ட பாடுபொருள்களை உள்ளடக்கி கவிதைகள் வெளிவந்தன. 60களில் துன் சம்பந்தன் அமைத்த தேசிய நிலநீதி கூட்டுறவு சங்கம் சமுதாயத்தில் மாறுதலை ஏற்படுத்தியதோடு கவிதை துறையிலும் வளர்ச்சி கண்டது. கூட்டுறவு கவியரங்குகள் பாடப்பட்ட கவிதைகளை தொகுத்து கூட்டுறவு கவிதைகள் எனும் தலைப்பில் ஒரு நூலும் வெளியிடப்பட்டது. அக்கவிதைகள் தோட்ட துண்டாடல் பிரச்சனை, இந்தியர்கள் பட்ட துன்பங்கள், பொருளாதாரத்தில் மீட்சி போன்ற கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. 70களில் கலாச்சாரம், உதயம், வானம்பாடி போன்ற இதழ்கள் மரபு கவிதைகளை வெளியிட்டுள்ளது. 1972 தமிழ் நேசன் மாதம் ஒரு முறை சிறந்த கவிதைக்கு தங்கப்பதக்கம் பரிசாக வழங்கியுள்ளது. 80களில் 75 கவிதை தொகுப்பு நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. டத்தோ ஸ்ரீ சாமி வேலு மரபு கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் ஆயிரக்கணக்கான வெள்ளியும் வழங்கியுள்ளார். 90களில் வெளியிடப்பட்ட விரல்பட்ட கவிதைகள், மலேசிய தமிழ் மனம், மலேசிய தமிழ் கவிதை இலக்கியம் உள்ளிட்ட கட்டுரைகளில் எடுத்துரைத்த மரபு கவிதையின் மாண்போடு இன்றும் மலேசியாவில் இதன் வளர்ச்சி தொடர்கிறது. ஓ, இதுதான் மரபு கவிதை வரலாறா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ரொம்ப நல்லாவே புரிஞ்சுச்சு. அடுத்து இந்த மரபு கவிதையில கூறுகள்லாம் இருக்குன்னு சொல்றாங்களா, அதை பத்தி உங்க கருத்து என்ன? நல்லா கேக்குறாங்க டீட்டெயில். மரபு கவிதை உட்கூறுகள், இது ரொம்ப பெரிய டாபிக். முதல்ல நம்ம இந்த உட்கூறுகளை 2 வகையா பிரிச்சுக்கலாம். ஒண்ணு, கவிதை அப்படின்னாலே அடிப்படையான கூறுகள் சில இருக்கு. அப்புறம் மரபு கவிதை கூறுகள்ன்றதை விட மரபு கவிதை இலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கூறுகள்லாம் இப்ப நான் உங்களுக்கு தொலைபேசி மூலமா சொன்னா விளங்காது. நான் சில காணொளிகளும் ஸ்லைட்ஸும் இப்போ உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், அது பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா புரியும். மரபு கவிதை வரலாறு பத்தியும் மரபு கவிதை கூறுகள் பத்தியும் ஷாலினி இமெயில் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஐயோ, கூப்பிடுறானே தனியா கூப்பிடுறானே, என்ன பண்ண போறானோ? என்ன ஐட்டங்களோ டூபல் பி பிளாட்டினிலே திறந்து பார்த்தால் தெரிந்து விடும். அள்ளி சென்றா எங்க இருக்கு
இருக்கு? எங்கே இருக்கு? அட, இங்கே தான் இருக்கு. வாங்க மக்களே, முதல்ல கவிதை கூறுகளை பார்க்கலாம். முதலாவதாக கவிதை கூறுகள் 5 வகையாக பிரிக்கலாம். அவை பாடுபொருள், பொருள் நயம், ஓசை நயம், சொல் நயம் மற்றும் அணிசிறப்பு. இப்பொழுது இந்த 5 கூறுகளையும் நாம் விரிவாக பார்ப்போம். கவிதையில் கவிஞர் எதை பற்றி கூறுகிறாரோ அதுதான் பாடுபொருள்னு சொல்லுவாங்க. 9 வகையான பாடுபொருள் அடிப்படையில் மலேசிய கவிதைகள் பெரும்பாலும் அமைஞ்சிருக்கு. அவை பொது, நிலைமை, நாடு, தமிழ், சமுதாயம், வாழ்த்து, இரங்கல், இயற்கை மற்றும் காதல் என்பதாகும். இதில் சில அடிப்படைகள் மட்டும் நாம் மேலும் விரிவாக பார்க்கலாம். அப்படி என்றால் 9 அடிப்படைகளையும் நான் கூறவில்லை, சில அடிப்படைகளை மட்டுமே இங்கு கொடுத்திருக்கிறேன். முதல் அடிப்படையானது இறைமை. மனிதன் தன் ஆற்றலுக்கு மேற்பட்ட ஒன்றை இறை என அழைக்கின்றான். அந்த இறைமை குறித்த செய்திகளை தன் கவிதைகளில் பதிய வைக்கிறான். மலேசிய கவிஞர்களும் இவ்வகையில் பல படைப்புகளை தந்துள்ளனர். முதலாவதாக வரம் வேண்டுதல். விநாயகர், முருகன், சிவன், கலைமகள், ஐயப்பன், மீனாட்சி, காளி, மாரி போன்ற கடவுளிடம் வரம் கேட்கின்றனர். இதனுடன் மலேசிய மண்ணில் எழுந்தருவி அருள் பாவிக்கும் மரத்தாண்டவர் முருகன், பத்துமலை முருகன், கில்லான் முருகன் போன்ற தெய்வங்களிடம் வரம் வேண்டப்படுகிறது. வரம் வேண்டுதலை 2 வகையாக பிரிக்கலாம். முதலாவதாக தன்னலம் சார்ந்தவை, இரண்டாவதாக பொதுநலம் சார்ந்தவை எனும் 2 நிலைகளில் அமைகின்றன. தன்னலம் உடையதாக அமைபவை தனக்கு புலமை வேண்டல், தான் இறப்பின்றி வாழ்தல், தனது மனத்துன்பங்கள் நீங்குதல், பொன் வேண்டுதல், பெருமிதத்துடன் வாழ்தல், ஞானமும் தெளிவும் வேண்டல், பலன் எதிர்பாராமல் பக்தி செய்ய வேண்டுதல் முதலான பல வகைகளில் நிகழ்கின்றன. இரண்டாவதாக பொதுநலம் சார்ந்தவை. பொதுநலம் சார்ந்தவை 3 வகைகளில் நிலகின்றன. அவை மனிதனின் ஆணவத்தை அழிக்க வேண்டுதல், இயற்கை ஆற்றலுடன் விளங்க வேண்டுதல், இழிந்தவரும் இன்பம் அடைய வேண்டுதல். இதனுடன் மட்டும் இல்லாது இறைவனை பொது படைப்பியாக பாடும் மரபும் காணப்படுகிறது. பகல் மறைந்தால் வெயில் குறைந்தோ, வெயில் குறைந்தால் பகல் மறைந்தோ, பகலும் இரவுமே மேலவன் விருப்பமே, புகழும் உண்மையை புரிந்தால் திருப்பமே என்ற மைதி சுல்தான் கவிதை இறை பொதுமையை சுட்டுவதாய் அமைகிறது. அடுத்த பாடுபொருள் இயற்கை. மனிதன் இயற்கை கண்டு வியக்கிறான். தன் அறிவுக்குட்படும் அப்பாற்பட்டும் அதன் செயல்பாடுகள் மிளிர்வதைக் கண்டு மனம் குளிர்கிறான். இயற்கையை கண்டு ரசித்து அனுபவிக்கின்றனர் பலர். அனுபவித்தவை பற்றி எழுதி வடிக்கின்றனர் சிலர். மலேசிய கவிஞர்களும் தங்கள் நாட்டில் கண்டு கழித்த இயற்கையின் பேரானந்தத்தை கவிதைகளில் வடித்து காட்டுகின்றனர். பயிரினம், உயிரினம், கோள்கள், வான், கடல், மலை, அருவி, ஆறு, நிலம், காடு போன்ற பாடுபொருள்களை தாங்கள் படைப்பில் பயிலிட்டுள்ளனர். பயிரினம் என்று எடுத்துக்கொண்டால் பூக்கள், ரப்பர் மரம், அங்கு மட்டுமே காண முடிந்த செடி கொடிகள் போன்றவற்றை பாடியிருக்கின்றனர். மலேசியாவில் காணப்படும் ரம்புத்தான் மரம், மாங்கிஸ் மரம், டொரியான் மரம் போன்றவற்றை பாடியுள்ளனர். உயிரினத்தை எடுத்துக்கொண்டால் உயிரினம் 2 பிரிவுகளாக உடையது. ஒன்று வீட்டில் வளரும் இனம், மற்றொன்று காட்டில் வளரும் இனம். இவ்விரண்டு வகையினையும் மலேசிய கவிஞர்கள் பாடியிருக்கின்றனர். வெறும் வருணைகளாக அல்லாமல் அவற்றின் செயல்பாடுகளை வியந்து போற்றும் வகையிலே பாடல்களை பாடியிருக்கின்றனர். கோள்களை எடுத்துக்கொண்டால் 9ஆக பிரிக்கலாம். எனினும் சூரியனும் நிலவும் மட்டுமே காண்பதற்குரியன. அதனால்
மற்றைய கோள்களை பாடுவதை தவிர்த்து இவ்விரண்டை மட்டுமே கவிஞர்கள் பெருவாரியாய் பாடியிருக்கின்றனர். அவ்வகையில் மலேசிய கவிஞர்களும் பாடியுள்ளனர். உதாரணத்திற்கு, கதிரவனை சமூக பார்வையில் பார்க்கும் நோக்குடன் உலகநாதன், ஆமாம், நீ கீழ்த்தோன்றி மேல் செல்லும் நோக்கமெல்லாம் அகில மக்கள் முன்னேற்றம் அறிவுறுத்த வேண்டியதன்றோ என்று அதன் செயல்பாட்டை மக்கள் முன்னேற்றத்தோடு இணைத்து பாடுகிறார். அடுத்த பாடுபொருள் நாடு. மலேசிய தமிழர்கள் தங்கள் மூதாதையர் நாட்டினையும் தாங்கள் வாழும் தாயகமான மலேசிய நாட்டையும் ஒரு சேர எண்ணி பார்க்கின்றனர். இரண்டனையும் தங்கள் இரு கண்களாக பாவித்து பற்று வைத்துள்ளனர் என்பதில் ஐயமில்லை. எனினும் தங்கள் பாடல்களின் மிகுதியாக தாங்கள் வாழும் தாயகத்தை மையமாக வைத்தே பாடல்களை புனைந்துள்ளனர். மலேசியா இயற்கை வளம் கொளிக்கும் நிலம். எனவே கவிஞர்கள் இந்நாட்டின் இயற்கை வளத்தை எடுத்தியம்பும் வகையில் மிகுதியாக பாடியுள்ளனர். சுவாமி ராமதாசர் இம்மலை நாட்டை பாடும் பொழுது, காட்டு யானை புலிகரடி முயல் கலைமகள் மான்கள் மறையாவும் கூட்டம் கூட்டமாக வாழும் மலையூட்டம் பல நிறைந்த நாடு என்ப பண்டைய குறிஞ்சி நிலப்பாங்கில் மலேசியாவை வர்ணிக்கின்றார். அடுத்த பாடுபொருளாக வருவது தமிழ். ஒவ்வொருவரும் தன் உயிர் மூச்சாக கருவது அவரவர் தாய்மொழியே ஆகும். பொருளீட்டுவதற்கும் தொழில் மேன்மைக்கும் வேற்று மொழியை கற்று வேற்று நாட்டில் வாழ்ந்தாலும் தாய்மொழி பற்றை எவரும் விடுவதில்லை. மலேசிய சிங்கப்பூர் தமிழர்கள் இதற்கு சான்றாய் திகழ்கின்றனர். மலாயா நாட்டில் வாழ்ந்தாலும் அம்மொழியே முதன்மை பெற்றாலும் மலேசிய தமிழர் தம் தாய்மொழி பற்றை கைவிட்டதில்லை. தமிழ் உயர்தனி செம்மொழி என்பதால் மட்டுமின்றி இயல்பாகவே காணப்படும் மொழி பற்றும் மலேசிய தமிழரிடம் குடிக்கொண்டிருப்பதால் தமிழ் மொழி பற்றி பல கவிதைகள் இயற்றியுள்ளனர். மலேசிய தனிப்பாடல்களில் தமிழின் சிறப்பும் பெருமையும் பேசப்படுகின்றன. தமிழ் பற்று வேண்டும் என்பது ஆணித்தரமாக கூறப்படுகின்றது. தமிழ் வளர்ச்சி வேண்டும், தமிழ் கல்வி வேண்டும் என்பவையும் உணர்த்த பெறுகின்றன. வேற்றுமொழி மோகத்தால் தமிழ் மொழியை மற்றவர்களுக்கு நினைவூட்டி உணர்வெழுப்பும் வகையில் பல கவிதைகள் வெளிவந்துள்ளன. தமிழ் மொழிப்பற்று அந்நிலையிலும் மாறுதல் கூடாது என்ற வகையில் மறைமுடி வல்லதரசு கவிதை திரட்டு நூலில் வலியுறுத்துகிறார். தன் பொன்முடி கவிதை நூலில் மொழிப்பற்று உடையவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பதையும் கருத்தவல்லராக பயனுற்று போவதையும் கூறுகிறார். இவரை போன்றே தமிழென்று தாய்மொழி மறந்தானோ அன்றே தமிழ் தன் உரிமையை இழந்தான் என்று முத்தமிழ் செல்வன் சாடுகின்றார். தமது தாயகமான தமிழ்நாடு என்ற பெயருடைய நாட்டில் செம்மொழி இல்லை என்பதை வெளிப்படுத்துகின்றார். பிற நாட்டவர்களும் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியின் தகுதிப்பாடு மிக இன்றியமையாது என குறிப்பிட விரும்புவது நோக்கத்தக்கது. இறுதி பாடுபொருளாக கருவது சமுதாயம். 1957 மலேசியா விடுதலை பெற்றது. 1963 ஆண்டு சபா, சரவா, சிங்கப்பூர் ஆகிய பகுதிகள் இணைந்து மலேசியாவானது. 13 மாநிலங்களை கொண்டிருந்த மலேசியா கூட்டரசு வளாகம் என ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கி 14 மாநிலங்களோடு விளங்கி வருகிறது. மலேசியாவில் மலாய்க்காரர், சீனர், இந்தியர், தமிழர், இலங்கையர், கடசன், பாஜாஷ், காயன், கெடாயன், முருட்லெனம், செரானி, பழங்குடியினர் போன்றோர் வாழ்கின்றனர். மலேசிய நாடு இஸ்லாம் மதத்தை தேசிய மதமாக கொண்டிருக்கின்றது. இங்கு பௌத்தம், கன்பூசியம், இந்து, கிறிஸ்துவம் போன்ற சமய சார்புடையவர் வாழ்ந்து வருகின்றனர். மொழியாலும் இனத்தாலும் வேறுபட்டு வாழும் இம்மக்கள் கலாச்சார பழக்க வழக்கங்களில் அவரவருக்கு உரிய தன்மைகளை கடைபிடித்து வாழ்ந்து வருகின்றனர்.
இதற்கு சூழலில் வாழும் மக்களுடைய சமூக நிலையை, தொழிலாளர் நிலை, பொருளாதார நிலை, அரசியல் நிலை என்று இந்நிலைகளில் தமிழரின் வாழ்வியல் அமைந்த பாங்கை ஆராயும் முகமாக இப்பகுதி அமைகின்றது. மலேசிய தமிழ் சமுதாயத்தில் 80 விழுக்காட்டினர் தோட்டப்புறங்களில் வாழும் தொழிலாளர்கள் ஆவர். எனவே சமுதாயம் எனும்போது மலேசிய தமிழ் கவிதைகளில் தொழிலாளர்கள் பற்றிய கருத்துகளோ தமிழ் கவிதைகளில் மிகுதியாய் உள்ளன. தோட்ட தொழிலாளர்கள் உழைப்பும் வேதனைமிக்க குரலும் அம்மக்களது வாழ்க்கை தரமும் கவிதைகளில் வெளிப்படுகின்றன. பாத செருப்புகளோடு காடு மேடுகளை கழித்து செலுக்கும் தோட்டங்களை கூட்டினோம், கட்டிய கோமணத்தோடும் காய்ந்து போன கரங்களோடும் இருப்பு பாதைகளை செப்பினிட்டோம். பொருளாசை இல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்தை பெருக்கின்றோம் என வரும் கவிதைகளின் வழி தொழிலாளர்கள் நிலையை அறிய முடிகிறது. தொடக்க காலகட்டத்தில் தொழிலாளர்கள் நிலை மிகவும் இழிவாய் இருந்தது. தற்போது இந்நிலைகளில் மாற்றம் ஏற்பட்டு உள்ளது. ஆக இவ்வாறு 9 பாடுபொருள்கள் ஒரு கவிதையில் அடிப்படையாக அமைந்துள்ளது. நான் உங்களுக்கு 5 பாடுபொருள்களை மட்டுமே கூறியுள்ளேன். 9ஐயும் கூறினால் நிச்சயம் உங்கள் காதிலிருந்து இரத்த கசிவு ஏற்படும் என்பது திண்ணம். ஆக 5 பாடுபொருளுடன் நிறுத்தி அடுத்து பொருள் நயத்திற்கு நாம் செல்வோம். பொருள் நயம் என்பது ஒரு கவிதையில் கவிஞர் வாசகனுக்கு முன்வைக்கும் கருத்துக்களே பொருள் நயமாகும். பொருள் நயத்தை 2 பிரிவாக பிரிக்கலாம். முதலாவதாக தெரிப்பொருள். கவிதையில் நேரடியாக இருக்கும் கருத்து தெரிப்பொருளாகும். இரண்டாவதாக புதைப்பொருள். புதைப்பொருள் என்பது கவிதையில் நேரடியாக தோன்றாமல் உய்த்துணர்த்தும் வகையில் படிப்பினையாக அமைந்திருப்பது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓசை நயம். ஒவ்வொரு கவிதையும் ஓசை நயத்தோடு அமைந்துள்ளது. ஓசை நயத்தோடு ஏற்ப கவிதையில் முன்னும் பின்னும் சொற்களை தொடுப்பதால் அது தொடை எனப்படுகிறது. எதுகை, மோனை, சந்தம், இயல்பு தொடை ஆகிய கூறுகளில் கவிதையின் ஓசை நயத்தை விளக்கலாம். இப்பொழுது எதுகை என்றால் என்னவென்று பார்ப்போம். கவிதையின் ஒவ்வொரு அடியிலும் 2ஆம் எழுத்து ஒன்றி வருதல் எதுகையாகும். எழுத்துக்காட்டு: உட்கார் நண்பா நலம்தானா, நீ ஒதுங்கி இருப்பது சரிதானா, சுட்டும் விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா. இந்த கவிதையின் முதல் அடியில் உள்ள உட்கார் என்ற சொல்லிலும் 2ஆம் அடியில் உள்ள சுட்டும் என்ற சொல்லிலும் தோன்றிய இட் எதுகையாகும். அடுத்து நாம் பார்க்கவிருப்பது மோனை. கவிதை சீர்களின் முதல் எழுத்து ஓசையால் ஒன்றி வருவதே மோனையாகும். எழுத்துக்காட்டு: சின்ன சின்ன அகல் விளக்கு, கண் சிமட்டி அளிக்கும் பொன் விளக்கு, எண்ணில் அடங்கா பல கோடி அவை எண்ணெய் இல்லா மின் விளக்கு. இந்த கவிதையின் முதல் அடியில் முதல் எழுத்தாக இருக்கும் சி மற்றும் 2ஆம் அடியில் முதல் எழுத்தாக இருக்கும் ஏ மோனையாகும். மேலும் கவிதையின் சீர்கள் ஓசையால் ஒன்றி வருவது சந்தமாகும். எழுத்துக்காட்டு: மருந்தாய் நோயில், விருந்தாய் பசியில் இருந்தாய், நீ என்னை வாழ்வித்தாய். ஆகவே இந்த கவிதையில் வரும் மருந்தாய், விருந்தாய், இருந்தாய், வாழ்வித்தாய் என்ற சொற்கள் ஒரே ஓசையில் ஒன்றி வருவதால் சந்தமாகும். அடுத்து இயைபு தொடை என்றால் என்னவென்று பார்ப்போம். சீர்களின் இறுதி அசை ஒன்றி வருவது இயைபு தொடையாகும். எழுத்துக்காட்டு: 3 இனங்கள் வாழ்ந்த போதும் ஆட்சி ஒன்று தான், இங்கு முன்னுயிரும் வலியவர்க்கும் பொதுவில் ஒன்று தான், சான்றெனவே மற்ற இனம் வளம் பெருகுது, தம்பி சான் உயர்ந்தால் நம்மின மேன் முலம் சறுக்குது. இந்த கவிதையில் இறுதி அசையாக வரும் ஒன்று தான், பெருக்குது, சறுக்குது என்ற சொற்கள் இயல்பு தொடையாகும். இறுதியாக நாம் காணவிருப்பது சொல்நயம். கவிதையின் பாடுபொருளுக்கு பாடுகளத்துக்கும் பொருத்தமான சொற்களை பயன்படுத்துவதே சொல்நயம் என்கிறோம். இது சொல்லாட்சி என்றும் அழைக்கப்படும். கவிஞரின் மொழியாற்றலை இவை புலப்படுத்தும். வித்தாய் மடியில் வைத்தாய், மாதம் 10 சுமந்தினை பெற்றெடுத்தாய், முத்தாய் முல்லை கொத்தாய், கொஞ்சி மொத்தாய் நல்ல பெயர் கொடுத்தாய். இந்த கவிதையில் வித்தாய், வைத்தாய், 10 பெற்றெடுத்தாய் என்ற அனைத்து சொற்களிலும் இறுதியில் இத்தாய் என்று எழுதி
முதல் எழுத்துக்களை மட்டும் மாற்றி கவிஞர் தன் சொல் நயத்தை அழகாக கவிதையில் காட்டியுள்ளார். இறுதியாக அணிச்சிறப்பு. ஒரு பெண்ணுக்கு அணிகலன்கள் எவ்வளவு அழகு கொடுக்கின்றதோ அதே போல கவிதைக்கு அழகு கொடுப்பது அணிச்சிறப்புகளே. மொத்தம் 8 வகையான அணிச்சிறப்புகள் இருக்கின்றன. இதற்கும் மேற்பட்ட அணிச்சிறப்புகள் உள்ளன. ஆனால் குறிப்பிட்ட 8 வகையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். முதலாவது உவமை அணி. ஒரு பொருளை அல்லது ஒரு செயலை அதே போன்ற தன்மையுடைய இன்னொரு பொருள் அல்லது செயலோடு ஒப்பிட்டு கூறுவது உவமை அணியாகும். ஒன்றை ஒப்பிட்டு கூறுதல். உதாரணத்திற்கு ஒரு பெண் மிக அழகாக நடந்து சென்றால் அவளை அன்னை பறவை போல் நடந்து செல்கிறாள் என்று ஒப்புமை கூறுகிறோம் அல்லவா, அதுதான் உவமை அணியாகும். அடுத்ததாக உருவக அணி. ஒரு சொல்லுக்கு அல்லது பொருளுக்கு உருவம் தருவது உருவக அணியாகும். இதனை மெட்டாஃபோரா அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உதாரணத்திற்கு மைனா மைனா பறந்துருச்சு அப்படின்னு பாடல் வருது இல்லையா, அந்த பாடல் வரிகள் மூலமாக ஒரு பெண்ணை மைனாவாக உருவகமே செய்துட்டாங்க. அவங்க மைனா போல அழகா இருக்காங்கன்னு மைனா தான் அவங்க அப்படின்னு உருவகப்படுத்துறாங்க. இதுதான் உருவக அணி. அடுத்ததாக தற்குறிப்பேற்ற அணி. இது அக்ரிணை பொருளை உயர்திணையாய் உருவகம் செய்து கவிஞன் தன் கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணியாகும். உதாரணத்திற்கு வானம் அழுகிறது. அங்கே வானம் அழுகிறது என்று குறிப்பிடலாம். அந்த அக்ரிணையை ஒருத்தர் வானம் போல அவ்வளோ அழுகுறாரா, மழை பெய்தால் இவ்வளோ வேகமா பெய்யும், அந்த மாதிரி அவ்வளோ அழுது கொண்டிருக்கிறார் அப்படின்னு தற்குறிப்பேற்று ஒரு மேன்மையாக அவர் இந்த தற்குறிப்பேற்ற அணி மூலமாக அவர் தெரிவிக்கின்றார். அதாவது அக்ரிணியை உயர்திணையாக பாவித்து. அடுத்து தன்மை நவிர்ச்சி அணி. இது உள்ளதை உள்ளவாறு உரைப்பதுதான் தன்மை நவிர்ச்சி அணி. உதாரணத்திற்கு நான் கடைக்கு சென்றேன், காலையில் படுத்து உறங்கினேன். உள்ளதை உள்ளவாறே இந்த அணியின் மூலமாக கவிஞர் தெரிவிப்பார். அடுத்து பின்வருநிலை அணி. இது ஒரு அடியில் வந்த சொல் அதே அடியில் அல்லது அதே பின்வரும் அடியில் மீண்டும் மீண்டும் வரும். சரியா? தமிழ் என்று முதல் அடியில் இரண்டாவது அடியிலும் தமிழ் இருக்கும், மூன்றாவது அடியிலும் தமிழ் இருக்கும், நான்காவது அடி. ஆக அந்த பின்வரும் நிலையில் இந்த அணி அந்த சொல் மீண்டும் மீண்டும் வருவதுதான் பின்வருநிலை அணி என்று குறிப்பிடுறாங்க. அடுத்ததாக உயர்வு நவர்ச்சி அணி. கவிஞர் தாம் கூற வந்த கருத்தை நம்ப முடியாத அளவுக்கு உயர்த்தியோ தாழ்த்தியோ மிகையாக கூறுவதுதான் உயர்வு நவர்ச்சி அணியாகும். உதாரணத்திற்கு வெண்ணை மூட்டும் மாளிகை. வெண்ணெய் மூற்று அளவுக்கா மாளிகை இருக்கும்? இல்லையே, அந்த பெரிய மாளிகையை மிகைப்படுத்தி கூறியிருக்கார். இதுதான் உயர்வு நவர்ச்சி அணியாகும். அடுத்தது திரிபு அணி. இது சீர்களில் முதல் எழுத்து மட்டும் வேறுபட்டிருக்க மற்றவையெல்லாம் அதே எழுத்துக்களாக ஒன்றி வருவதுதான் திரிபு அணி. உதாரணத்திற்கு வித்தாய், பத்தாய், முத்தாய். பின்னே வரும் அந்த சீர்களில் பின்னே வரும் எழுத்துக்கள் எல்லாம் ஒன்னா இருக்கும், ஆனா அந்த முன்பு உள்ள எழுத்துக்கள் மட்டும் மாறி இருக்கும். இதுதான் திரிபு அணி. அடுத்து இறுதியாக இரட்டூர மொழிதல். இது கவிதையில் இடம்பெறும் ஒரு சொல் இரு பொருள் தருவது தான் இரட்டூர மொழிதல் அணியாகும். உதாரணத்திற்கு பெருங்காயம். சமையலுக்கு படுத்துவதும் பெருங்காயம்தான். அடிபட்டு பெருங்காயமாக இருந்தாலும் அதையும் பெருங்காயம் என்றும் குறிப்பிடுவாங்க. ஒரே சொல் இரண்டு பொருள்கள் அமைவது இரட்டூர மொழிதல் ஆகும். இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். மரபு கவிதையில் நம்ம முதல் கூரை பார்த்தோன்னா மிக முக்கியமான கூறு எழுத்து. இந்த எழுத்து நம்மளுக்கு தெரிஞ்சாதான் நம்ம அடுத்தடுத்த உட்கூறுகளை நம்மளால் பார்க்க முடியும். எழுத்து செய்யுள்ள அதாவது மரபு கவிதையில் குறில், நெடில், மெய், ஆயுதம்னு இதுதான் முதன்மையான எழுத்தாக இருக்குது. அதை எப்படிலாம் பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். முதல்ல குறில்ல உயிர்க்குறிலும் உயிர்மை குறிலும் அடங்கும். அதே போல தான் நெடில்ல உயிர் நெடிலும் உயிர்மை நெடிலும் அடங்கும். அடுத்ததாக நம்ம எதை பார்க்க போறோம்னா ஒற்று. ஒற்று இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒன்றா இருக்குது. மெய் ஒற்று எனவும் சொல்லப்படும். அதாவது இந்த கவிதை இலக்கணத்தில் மெய் எழுத்தை ஒற்றுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம இன்னும் புது ஒரு தகவல் என்னன்னா, ஆயுதமும் இந்த கவிதை இலக்கணத்தில் மெய் எழுத்தாக கருதப்படுறாங்க. ஸோ ஆயுத எழுத்தும் சரி மெய் எழுத்தும் சரி கவிதை இலக்கணத்தில் ஒற்றுனே குறிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்ட பார்ப்போம். நாணல். நாணலை நம்ம எழுத்தை எப்படி பிரிக்கலான்னு, நா நெடில், நா குறில், இல் ஒற்று.
இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த வர அசையை வந்து நம்மளால் கற்றுக்க முடியும். தொடர்ந்து பார்ப்போம் வாங்க. யாப்பிழக்கணத்தில் எழுத்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பகுதியில் நம்ம பார்க்கவிருப்பது அசை. அசைகள் இணைந்தால்தான் சீர்கள் உருவாக்க முடியும். சீர்கள் என்றால் என்ன? சொற்கள். சொற்களை உருவாக்க எது முக்கியம்? எழுத்து. ஆக அசை என்பது எழுத்தாகும். அசை 2 வகையா பிரித்திருக்காங்க, நேரசை, நிறையசை என்று. நேரசை என்பது ஓரெழுத்தாகும், நிறையசை என்பது 2 எழுத்தாகவும் வருது. சரி, நேருக்கான எடுத்துக்காட்டுகள் பார்ப்போம். க என்பது ஓரெழுத்து, நேரசை. க இல், க என்பது ஒரு எழுத்து, இல் என்பது ஒற்றுக்கு தான் மதிப்பில்லையே, ஆக க என்பது ஒரு எழுத்து, நேரசை. கா நெடில் தன்னோடு எதுவுமே சேர்த்து கொள்ளாது, ஆக அது நேரசையாக வந்திருக்கு. அடுத்து நிறையசை. நிறை என்பது 2 எழுத்து, க ட. க என்பது குறில், ட என்பது குறில். குறில் இரண்டுமே இணைந்து நிறையசையாக வந்துள்ளது. அடுத்து கடல். க குறில், ட குறில், இல் ஒற்று மதிப்பில்லை, ஆக க ட என்ற 2 எழுத்துக்கள் அங்க வந்து நிறையசையாக வந்திருக்கு. இது புரிந்திருக்கும். அடுத்து நம்ம அசைகள் பிரித்தலை பார்ப்போம். முதல்லையே நேரசை நிறையசையை பத்தி உங்களுக்கு விளக்கிட்டேன். இப்ப சீரில இதை பிரித்து பார்க்கவிருக்கின்றோம். எடுத்துக்காட்டாக மானே. மா என்பது நெடில். நெடிலோடு எந்த எழுத்துமே சேர்ந்து வராது, ஆக மா நேரசையாக பிரித்திருக்கும். ஒரு எழுத்து, நே ஒரு எழுத்தாக உள்ளது, நேர் நேர். அடுத்து திருக்குறள். தி குறில், ரு குறில். அடுத்து இக் ஒற்று, எந்த ஒரு மதிப்பும் கிடையாது, அதனால அதை சேர்த்தே பிரித்தாச்சாக இந்த தீயும் ரூவும் 2 எழுத்துக்களாக நிறையாகவும், கு ரா 2 எழுத்துக்கள் இணைந்து நிறையாக வந்திருக்கு. இது நிறை. குறில் தனக்கு பின் ஒரு குறிலோடு ஒற்றையும் பெற்று பிரிந்துள்ளது. இது உங்களுக்கு புரியும். இப்ப அசை பிரித்தல் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அடுத்து நம்ம சீர்களை உருவாக்க வேண்டியதான். சீர் என்றாலே அழகு என்றும் ஒரு பொருள் உண்டு. அசைகள் இணைந்தால் சீர்கள் கிடைக்கும். ஆக சீர்கள் 2 வகை இருக்கு. ஒன்று ஈரசை சீர், மற்றொன்று மூவசை சீர். ஈரசை சீர் என்றால் ஒரு சொல்லை 2ஆக பிரிக்கலாம். மூவசை சீர் ஒரு சீரை 3ஆக பிரிக்கலாம். அவ்வளவுதான். ஆக இந்த பகுதியில் இன்றைக்கு நம்ம ஈரசை சீர் தான் பார்க்கவிருக்கின்றோம். ஈரசை சீர் 4 வகைப்படும். அவை தேமா, புளிமா, கருவீலம், கூவிலம். ஆக நேர் ஒரு சீரை நேர் என்று பிரித்தால் அதனை தேமா என்று பெயரிடுவாங்க. முதல்ல மானே என்ற சொல்ல பார்த்தீங்க. மா நே நேர் அசை பிரித்தோம் இல்லையா, அப்ப அந்த சீருக்கு நம்ம தேமா என்றுதான் பெயரிடுவோம். அடுத்து திருக்குறள் பிரிக்கிறப்ப எப்படி பிரித்தோம்? நிறைன்னு பிரித்தோம். அப்ப நிறை வந்தா அதனை கருவீலம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. ஆக தேமா, புளிமா, கூவிலம், கருவீலம் ரொம்ப சுலபம். அந்த சீரை பிரிக்கிறப்பதான் உங்களுக்கு அந்த சீருக்கு என்ன பெயரிடுவது அப்படின்னு தெரியும். ஆக மாமா என்பது முடிந்திருப்பதை மாச்சீர் என்றும், விளம் என்பதை விளச்சீர் என்றும் குழுவாக பிரிப்பாங்க. அடுத்து மூவசை சீர். இது 8 வகைப்படும். இதுல கனிச்சீர், காய்ச்சீர் இருக்கும். சரியா? நம்ம ஈரசை சீர் தான் இன்னைக்கு பார்க்கவிருப்பது. இது எடுத்துக்காட்டுகளோட. இப்ப வானம். வா என்பது நெடில் தன்னோட குறியில சேர்த்து கொள்ளாது, ஆக வாவோட நம்ம பிரித்து நேராகவும். நா என்பது குறில், இம் என்பது ஒற்றுக்கு மதிப்பில்லாத காரணத்தினால அதுவுமே நேராக வந்திருக்கு. ஆக நேர் வந்து இது தேமாவாக பெயரிடப்படுகின்றது. அடுத்து வாசனை. வா என்பது நெடில், சா என்பது குறில், சேர்த்து கொள்ளாது இல்லையா, ஆக இங்க பிரித்து நேராகும். சா நெய் 2 நிறை, ஆக நிறை வந்து அதனை கூவிலம் என்று கூறுவாங்க. ரொம்ப சுலபம். இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீர்களில் பெயர் இட்டாதான் நம்மளால வாய்ப்பாடு கண்டுபிடிக்க முடியும். வாய்ப்பாடை கண்டுபிடித்தால் தான் எந்த பாவினத்துல நம்ம மரபு கவிதைகளை எழுதுறோம் அப்படின்னு தெரியும். இதனை வந்து தெளிவா தெரிஞ்சுக்க பின்வரும் ஆய்வுகள்ல நம்ம இறுதியாக பார்க்கலாம். கவிதை இலக்கணத்தில் தொடர்ந்து நாம் பார்க்கவிருப்பது பாவகைகள். பாவகையில் 4 வகை உள்ளது. அது களிப்பா, வெண்பா, வஞ்சிப்பா, ஆசிரியப்பா. தொடர்ந்து இப்பாவகையை எடுத்துக்காட்டுகளுடன் காணலாம். வஞ்சிப்பா என்பது மரபு கவிதை இலக்கணம் கூறும் பாவகைகளுள் ஒன்று. பாவகைகளுக்கு அடிப்படையான ஓசை வகைகளுள் தூங்கல் ஓசையே வஞ்சிப்பாவுக்கு அடிப்படையாகும்.
வஞ்சிப்பாவின் அடிகளில் அமையும் சீர்களின் தன்மை மற்றும் அவற்றின் எண்ணிக்கை ஆகியவற்றை பொறுத்து வஞ்சிப்பாக்கள் இரு வகையாக உள்ளன. அவை குறளடி வஞ்சிப்பா, சிந்தடி வஞ்சிப்பா எனப்படும். குறளடி என்பது 2 சீர்களை கொண்ட அடியை குறிக்கும். எனவே குறளடி வஞ்சிப்பாக்களில் ஒவ்வொரு அடியிலும் 2 சீர்கள் காணப்படும். சிந்தடி என்பது 3 சீர்களால் அமைந்த அடியை குறிக்கும். எனவே 3 சீர்களால் அமைந்த அடிகளை கொண்ட வஞ்சிப்பா சிந்தடி வஞ்சிப்பா ஆகும். இச்சீர்கள் 3 அசைகள் கொண்டவையாகவே அல்லது 4 அசைகள் கொண்டையாகவே இருக்கலாம். மூவசை சீர்களாயின் அவை வஞ்சிச்சீர் என அழைக்கப்படும். நிறை அசையை இறுதியில் கொண்ட சீர்களாக இருத்தல் வேண்டும். 4 அசைகளை கொண்ட சீர்கள் ஆயின் அவையும் நிறை அசையில் முடியும் சீர்களாக இருத்தல் வேண்டும். மேலும் வஞ்சிப்பா குறைந்த அளவாக 3 அடிகளை கொண்டிருக்கும். தேவையை பொறுத்து அடிகளின் எண்ணிக்கை இதற்கு மேல் எத்தனையும் இருக்கலாம். வஞ்சிப்பாக்களின் முடிவில் தனிச்சொல், சுரிதகம் ஆகிய உறுப்புகளும் அமைந்திருக்கும். சுரிதகம் எப்பொழுதும் ஆசிரிய சுரிதகமாகவே இருக்கும். சுரிதகம் என்றால் சுருங்கி முடிவது என்று பொருள். ஈற்றில் அல்லது இறுதியில் வைக்கப்படுவது எனும் பொருளில் வைப்பு எனவும், இறுதி வரம்பாக வருவது என்பதனால் வாரம் என்றும் இதற்கு பிற பெயர்களும் பெறும். இக்கவிதையில் செழுநீர் என்பது தனிச்சொல்லாக முடிந்துள்ளது. மேலும் இந்த செய்யுளில் 2 அடி ஆசிரிய சுரிகத்தால் முடிந்துள்ளதை காணலாம். தனிச்சொலுக்கு அடுத்து காணப்படும் 2 அடிகளும் சுரிதக அடியை கொண்டு முடிகின்றது. தொடர்ந்து நம் ஆசிரியப்பாவை காண்போம். அடுத்ததாக ஆசிரியர் பா. 4 வகை பாக்களில் இரண்டாவதாக கருதப்படுவது ஆசிரியர் பாவாகும். இதற்கு அகவர் பா என்ற பெயரும் உண்டு. இப்பாவானது ஒரு ஆசிரியனைப் போல் ஒரு கருத்தை விரிவாக கூறுவதால் இப்பெயர் பெற்றது. பொதுவாக ஆசிரியர் பாவில் கனிச்சீர் ஒழிந்த ஏனை 8 சீரும் வரும். 2 வகை வஞ்சி தலையும் அல்லாத ஏனை 5 தலையும் வரும். ஆசிரியர் பா 3 அடி முதல் 1000 அடிகாரும் நடைபெறும். அதற்கு மேல் வரினும் இழுக்கின்று. ஆசிரியர் பாவை மொத்தம் 4 வகையாக பிரிக்கலாம். அவை நேரிசை ஆசிரியர் பா, இணைக்குரல் ஆசிரியர் பா, நிலைமண்டில் ஆசிரியர் பா, அடிமறி மண்டில ஆசிரியர் பா என்பவனை ஆகும். ஆசிரியர் தாளிசை, ஆசிரியர் துறை, ஆசிரியர் விருத்தம் என இம்மூன்றும் ஆசிரியர் பாவின் இன வகையை சார்ந்தவை ஆகும். நேரிசை ஆசிரியர் பாவை எடுத்துக்கொண்டோமானால் இது அகவல் ஓசையை கொண்டு அமைவது. ஆசிரியர் தலை எனப்படும் தலை வகையை இப்பாவுக்கு உரியது. எனினும் வேறு தலைகளும் இடையிடையே வருவதும் உண்டு. 3 அடிகள் கொண்டு இப்பாவானது தொடக்கம் பெறும். அடிகளுக்கு எல்லையே இல்லை. உதாரணத்திற்கு நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்த நன்று நீரினும் ஆறளவின்றை சார் கருங்கோல் குறிஞ்சி பூக்கொன்று பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பே. தொடர்ந்து கலிப்பாவை பார்க்கையில் இவை செய்யுள் வகைகளுள் ஒன்றாகும். பழந்தமிழ் நூல்களுள் கலித்தொகை மட்டுமே கலிப்பாலால் ஆனவை ஆகும். கலிப்பா துள்ளல் ஓசையை அடிப்படையாக கொண்டவை ஆகும். துள்ளல் ஓசை சீர்களுக்கு இடையே அமையும் கலித்தலையால் விளைவதால் இத்தலையை கலிப்பாவுக்கு உரியது எனலாம். கலிப்பாவை 4 வகையாக பிரிக்கலாம். அவை ஒத்தாளிசை கலிப்பா, வெண்கலிப்பா, கொச்சக கலிப்பா, உரல் கலிப்பா ஆகும். ஒத்தாளிசை கலிப்பா 3 வகைப்படும். வெண்கலிப்பா 1 வகைப்படும். கொச்சக கலிப்பா 5 வகைப்படும். உரல் கலிப்பா 1 வகைப்படும். எனவே கலிப்பா 10 வகைப்படுகின்றது. கலித்தாளிசை, கலித்துறை, கலிவிருத்தம் என இம்மூன்றும் கலிப்பாவின் இன வகையை சார்ந்தவை ஆகும். கொசுவு மடிவு போல் உறுப்புகள் பல அடுத்தடுத்து வருவதால் கொச்சக கலிப்பா எனப்படுகின்றது. உதாரணத்திற்கு கற்பகத்தின் பூங்கொம்பை காமன் தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியாத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து விற்குவலை பவள மலர் மதிப்பூத்த விரைக்கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அறியோ நின்ற அதிசயத்தோர். இறுதியாக வெண்பா. வெண்பா மரபு செய்யுள் வகைகளுள் ஒன்றாகும். இவை 4 அடிகளில் அமையும்.
வெண்பாக்களுக்கான யாப்பிலக்கணம் ஒரு கட்டுக்கோப்பான இடம்சாரா இலக்கணம் என்று நிறுவப்பட்டுள்ளது. நீதி வெண்பா, நலவெண்பா, திருக்குறள் என இவையாவும் வெண்பா நூல்களில் உதாரணமாகும். குறள் வெண்பா, சித்தியல் வெண்பா, அளவியல் வெண்பா என இம்மூன்றும் வெண்பாவின் வகைகளை சார்ந்தவை ஆகும். இன வகையை எடுத்துக்கொண்டால் வெண்டாலிசை, வெண்டுரை, வெளிவிருத்தம் என இம்மூன்றும் அடங்கும். குறள் வெண்பாவை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பது உதாரணம். இவை திருக்குறள் வெண்பா வகையை சார்ந்தவை என்பதனை உணர்த்துகின்றது. 2 அடிகளை கொண்டவை ஆகும். ஒரு வழியாக இறுதியான பகுதிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த பகுதியில மலேசிய எழுத்தாளர்களால் எழுதப்பட்ட மரபு கவிதைகளை திறனாய்வு செய்திருக்கின்றோம். இதுவரைக்கும் அறிந்து கொண்ட கூறுகள் மலேசிய கவிதைகள்ல இருக்கா அப்படின்றதா இந்த ஆய்வு. மீண்டும் என்னோட குரலை கேட்கணுமா? என்ன பண்றது, கேட்டுதான் ஆகணும். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ 2 அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. ரப்பரும் தமிழனும் இந்த கவிதையை சமூக கலைமணி சா அன்புநாதன் என்பவரால் எழுதப்பட்டது. பாடுபொருள் தமிழினம். கவிதையை பார்த்த உடனே பொதுவான உட்கூறுகள்லாம் நீங்க கண்டுபிடித்திருப்பீங்க. எதுகை முதல் விருத்தத்துல 4 அடிகளிலும் நம்மளால எதுகையை பார்க்க முடிகிறது. எங்கிருந்தோ, தங்கமகன், மங்களமாய், தங்கமுடி என்று 2வது சொல் இங் என்று ஒன்றி வந்திருக்கு. அடுத்து மோண்டை. முதல் விருத்தத்துல எங்கேயுமே நம்மளால மோனையை பார்க்க முடியல. ஆனா 2வது விருத்தத்துல மோனையை நம்மளால முதல் அடியில பார்க்க முடியுது. சங்கு நிற செல்வங்கள் என்ற இடத்தில். கவிஞர் உவமை அணியும் உருவக அணியும் கூட இந்த கவிதையில பயன்படுத்தியிருக்காரு. சங்கு நிற பால் பொழியும் என்ற இடத்துல என்ன சொல்ல வராருன்னா, ரப்பர்ல இருந்து வழிகின்ற பால் சங்கு நிறம், அதாவது வெண்மையான நிறம் கொண்டது அப்படின்னு ஊமைப்படுத்தியிருக்காரு. அடுத்து கங்கை அவள். மலாயாவின் ஆறுகள் கங்கையாக கவிஞர் இங்க உருவகப்படுத்தியிருக்காரு. ஆக இதெல்லாம் பொதுவான கவிதையோட உட்கூறுகள். சரியா? நம்ம அதற்கு பின்பு கவிதையோட இலக்கணம் படுத்துமா? அசை பிரித்தோம், சீருக்கு பேர் வைத்தோம். எப்படி இந்த கவிதையில இருக்கா? வாங்க பார்ப்போம். இப்ப உங்களுக்கு இந்த பகுதியில முதல் விருத்தத்தை உங்களுக்கு அசை பிரித்து நான் காட்டியிருக்கேன். பச்சை நிறத்தில் உள்ளது நேரசையாகவும், நேரசை என்றால் என்ன? ஒரு எழுத்தாகவும், ஊதா நிறத்தில் உள்ளது நிறை 2 எழுத்துக்களாகவும் பிரித்திருக்கு. ஆக இதன் அடிப்படையில் கீழே அசை பிரித்தல பாத்தீங்கன்னா 1 2 1. இது மூவசை சீர். ஞாபகம் இருக்கும் நான் நம்புறேன். மூவசை சீர் என்றால் ஒரு சீரை 3ஆக பிரித்தல். சீர் என்றால் சொல் இல்லையா, அதை 3ஆக பிரித்தல். ஆக நேர், நிறை, நேர், நிறை, நிறை, நேர் இந்த மாதிரி இதனுடைய பெயர்கள் கூவிளங்காய், கருவிளங்காய், தேமாங்காய், புளிமாங்காய். ஆக இறுதியான சொல் காய். ஆக இது எல்லாமே காய்ச்சீரில் அமைந்த மரபு கவிதையாகும். ஆக இதோட வாய்ப்பாடு காய் 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 மா தேமா பயன்படுத்தியிருக்காங்க. இது அரிசில் ஆசிரியர் விருத்தத்தில் அமைஞ்சிருக்கு. அரிசீர், சீர் என்பது சொற்கள் அப்படி சொல்லிட்டு, அரு என்பது 6. ஆக 6 சொற்களை கொண்டு, முதல் அடியில 6 சொற்களை கொண்டு இது ஆசிரியர் விருத்தமாக அமைந்திருக்கு. இது உங்களுக்கு புரியும் நான் நம்புறேன். அடுத்த கவிதைக்கு போவோம். 2வது கவிதை நான் ஒரு பித்தன். கவிஞர் கவிவாணர் உலகநாதன் என்பவரால் தன்னிலை விளக்கம் பாடு பொருளை கொண்டு அமைந்துள்ளது. பொய் மலிந்து வஞ்சகத்தை பொய்த்தழுவும் மக்களிடை மெய்யுரைக்க வந்தவன் நான் மேதினியில் பித்தனடா. நெஞ்சிலொன்றும் நேரிலொன்றும் நிகழ்த்துகின்ற புவி மீது வஞ்சமின்றி ஒன்றிணைய வலியுறுத்தும் பித்தனடா. பதவிக்கே வாய்ப்பிழக்கும் பச்சோந்தி கூட்டத்தில் உதவிக்கே முன்னிற்கும் ஒரு பெரிய பித்தனடா. அழுக்காறு கொண்டிலங்கும் மாமிகளின் கூட்டத்தில் இழுக்காறு மாற்றுதற்கே எண்ணி வந்த பித்தனடா. பித்தனடா பித்தனடா என்று கூறி கவிஞர் மிக அழகாக இந்த கவிதை வடித்துள்ளார். ஆக முதல்ல எதுகை மோனை. கவிதைகளுக்கு அழகு சேர்க்கும் ஒரு முக்கியமான பங்கு இந்த எதுகை மோனைக்கு இருக்கு. ஆக 4 விருத்தங்களையும் நம்மால் எதுகையும் மோனை கண்டறிந்து கொள்ள முடிகின்றது. ஆக எடுத்துக்காட்டாக பொய், மெய் என்ற எழுத்துக்களில் இ என்ற 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கு. அடுத்ததாக மோனை. நெஞ்சில் ஒன்று நிகழ்த்துகின்ற நா நீ என்ற சொற்கள் ஒன்றி வந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த சொற்கள் மோனையாக. அடுத்ததாக திரிபு நிலை. திரிபு அணி
என்பது ஒரு சொல், இரண்டு சொற்கள் பின்னே வரும் சொற்கள் ஒரே எழுத்துக்கள் ஒன்று இருக்கும், ஆனா முன்பு இருக்கின்ற எழுத்து மட்டும் மாறி இருக்கும். உதாரணத்துக்கு உதவிக்கே, பதவிக்கே பா உ மட்டும்தான் வேறுபட்டிருக்கு, ஆனா பின்வரும் எழுத்துக்கள் ஒரே நிலையில் தான் உள்ளது. அடுத்ததாக உருவகாணி. பச்சோந்தி கூட்டத்தில் நேரத்திற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்ளும் மனிதர்களை பச்சோந்தியாக கவிஞர் உருவகமாக படுத்தியுள்ளார். அடுத்ததாக பின்வரும் நிலை அணி. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தைகள் கவிதைகள்ல வருது. உதாரணத்துக்கு பித்தனடா 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 என்று மீண்டும் மீண்டும் எழுதியுள்ளார். அடுத்ததாக யாப்பிழக்கணத்தை பார்ப்போம். முதல் விருத்தம் எடுத்து உங்களுக்கு அசை பிரித்து காட்டியிருக்க. சரி, முதல்ல இருந்து விருத்தம்னு சொல்றேன்னு அப்படின்னா என்ன கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. சரி, கவிதைகள்ல பத்தி கன்னி என்று நம்ம குறிப்பிடுவது தான் மரபு கவிதைகளை நம்ம விருத்தம் என்று குறிப்பிடுறோம். மரபு என்றாலே இலக்கணம் இல்லையா, அதுக்குன்னு கட்டமைப்புகள் இருக்கு. ஆக இந்த இலக்கண அடிப்படையில் ஒரு பத்தியை நம்ம விருத்தம் என்றுதான் கூற வேண்டும். எப்படி சொல்லை சீர் என்று பெயரிட்டிருக்குமோ அதே போல கன்னியை நம்ம இங்க விருத்தம் என்று குறிப்பிடுவோம். இது கண்டிப்பா உங்களுக்கு விளங்கியிருக்கும் நான் நம்புறேன். இப்ப தொடர்ந்து இங்க வருவோம். போய் வழிந்து வஞ்சகத்தை போய் தழுவும் மக்களிடை மெய்யுரைக்க வந்தவன் நான் மேதினியில் பித்தனடா. ஆக இந்த அசை பிரித்தல்ல நீங்க பார்த்தீங்கன்னா வர்ண அடிப்படையில பாக்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஒரே மாதிரிதான் எழுதியிருக்காரு. ஆக நேர் நிறை நேராக தான் கவிஞர் எழுதியிருக்கார். இது கூவிளங்காய். ஆக இதனுடைய வாய்ப்பாடு காய் 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 காய். கூவிளங்காயில தான் சீர்களை கவிஞர் மிக அழகாக வடித்துள்ளார். ஆக இதோடைய பா வகை என்னவென்று பார்த்தால் கொச்சக கழிப்பா. கொச்சக கழிப்பா இது எந்த பாவினத்தை சார்ந்தது? 4 வகையான பாவினத்தை நம்ம அறிந்து கொண்டோம். ஆசிரியர் விருத்தம், வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா. ஆக கொச்சக கழிப்பா களிப்பா வகையை சார்ந்தது. சரியா? அடுத்த கவிதைக்கு போவோம். விண்மீன். வண்ண கவிஞர் கருத்துறவரசு என்பவரால் இயற்கை பாடு பொருளை கொண்டு அமைந்துள்ளது. சின்ன சின்ன அகல் விளக்கு, கண் சிமிட்டி அழிக்கும் பொன் விளக்கு, எண்ணில் அடங்கா பழக்கோடி அவை என்ன எல்லாம் மின் விளக்கு, தெரியும் களமும் இல்லாமல் சுடரெறியும் விந்தை திருவிளக்கு, முறையாய் அவற்றில் உலையேற்றும் பணி புரியும் கதிரும் பெருவிளக்கு. ஆக ரொம்ப சுலபமாக இந்த கவிதையை கவிஞர் எழுதியிருக்கிறார். சரி, எதுகையும் மோனையும் பார்த்த உடனே தெரிஞ்சிடும். எதுகை 2வது எழுத்து ஒண்டி வருதல், தெரியும் எரியும் என்று 2வது விருத்துல நம்ம ரீ என்ற சொற்களை பார்க்கலாம். அடுத்து மோனை, எண்ணில் எண்ணெய் என்ற முதல் விருத்தத்துல 2வது அடியில நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து பின்வரு நிலை அணியையும் கவிஞர் பயன்படுத்தியுள்ள சின்ன சின்ன என்ற சொற்கள் மீண்டும் மீண்டும் வந்துள்ளது. அடுத்து சந்தம் மற்றும் திரிபு அணி, பொன் விளக்கு, மின் விளக்கு, திருவிளக்கு, பெருவிளக்கு போன்ற சொற்களில் சந்தமும் திரிபு அணியும் வந்துள்ளதை காண முடிகின்றது. அடுத்து அசை பிரித்து பார்ப்போம். முதல் விருத்தத்தை எடுத்து அசை பிரித்து காட்டியிருக்கேன். ஆக வர்ணங்கள் அடிப்படையில பார்க்கிறப்ப எது நேரசை எது நிறையசை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக தேமா புளிமா கூவிளங்காய் தான் கவிஞர் இந்த கவிதையில பயன்படுத்தியிருக்கார். வாய்ப்பாடு மாமா விளம் மாமா விளம் ஆகும். பாவகை அரிசீர் விருத்தம். அரிசீர் அப்படின்னே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆக ஒரு அடியில 6 சொற்கள் இருக்க வேண்டும். இது ஆசிரியர் பாவகையை சார்ந்தது. 6 சொற்கள் மட்டும்தான் எப்பயுமே வருமா? இல்லை, எண் சீர் விருத்தமும் இருக்கு. 8 சொற்கள் வருவதும் இதில் அடங்கும். ஆனா இங்க கண் அவை என்ற சொற்கள் தனியா இருக்கே, நான் வர்ணம் தீட்டவே இல்லை. இது இந்த கவிதையில் தனி அசையாக வந்துள்ளது. ஆக மொத்தத்துல 3 வகையான மரபு கவிதைகளை நம்ம எடுத்து ஆராய்ந்ததன் மூலமாக மலேசிய எழுத்தாளர்கள் மரபு கவிதை மரபின் அடிப்படையில் இலக்கணம் தவறாமல் எழுதி உள்ளனர் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம பத்திரிகை என்ற கவிதையை பார்க்க போகிறோம். காரிருள் அகத்தின் நல்ல கதிரொளி நீதான், இந்த பாரிடை துயில்வோர் கண்ணீர் பாய்ந்திடும் இடிச்சி நீதான், ஊரினை நாட்ட இந்த உலகினை ஒன்று சேர்க்க பேரறிவாளர் நெஞ்சில் பிறந்த பத்திரிகை பெண்ணே. இந்த கவிதை புரட்சி கவிஞர் பாரதிதாசனால் எழுதப்பட்டது. பாடுபொருள் 4. பொதுவாக மரபு கவிதைனாலே ஒரு கட்டமைப்போடு தான் இருக்கும். அதுபோல தான் இந்த கவிதையும். இப்போ இந்த கவிதையை நம்ம பார்த்தோன்னா எதுகை 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. உதாரணத்துக்கு காரிருள் பாரிடை, இதில் ரீ என்ற வார்த்தை ஒன்றி வந்திருக்கு. மேலும் மோனைனா முதல் எழுத்து இணை எழுத்தாக வருது. உதாரணத்துக்கு பாரிடை பாய்ந்திடும். இதில் முதல் எழுத்தாக வர பா தான் மோனையாகும்.
இந்த கவிதையில் வந்துட்டு உருவகாணியும் இருக்குது. அதாவது பத்திரிகை பெண்ணை, ஒரு பெண்ணை பத்திரிகையாக உருவகம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கவிதையில் நிறைய அருஞ்சொற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. உதாரணத்துக்கு காரிருள் அப்படின்னா அடர்ந்த இருள், அகத்தில்னா மனத்தில், கதிரொளினா சூரிய ஒளி. இதுபோல் இன்னும் பல அருஞ்சொற்களை கவிஞர் வந்துட்டு இந்த கவிதையில் பயன்படுத்தியிருக்கிறார். இப்போ நம்ம வந்துட்டு அடுத்த கவிதையை பார்ப்போம். அடுத்த கவிதையின் தலைப்பு அப்பழக்கம். பொன்னும் பொருளும் மனிதனுக்கு பெரிதல்ல, அன்பும் பண்புமே பெரிது. ஆனால் வாழப் பிறந்த மனிதன் எதுக்கும் விரிவாய் சிந்திப்பின் சிறப்பு. இன்றுள்ளோர் நாளல்லை என்பதை நன்கு எண்ணி பார்த்தால் ஏதுமில்லை. உண்மை உரைத்தால் உள்ளபடி வருத்தம் விளையும், யாரையும் நொந்தும் பயனில்லை. இந்த கவிதையை ஆசிரியர் பாவலர் சாவி கலைச்செல்வன் எழுதியிருக்கிறார். பாடுபொருள் ஜாதி கொடுமை. இந்த கவிதையில் 2ஆம் கண்ணியில் உள்ள உரைத்தால் யாரையும் என்ற சொற்களில் எதுகை ரை வடிவத்தில் வந்துள்ளது. மேலும் மோனை என்றால் முதல் எழுத்து இணை எழுத்தாக வருதல் என்று முதல் பார்த்த பத்திரிகை என்ற கவிதையில் சொல்லியிருந்தேன். அப்போது இந்த கவிதையில் வந்துட்டு மோனை வாழ என்ற சொல்லில் வாவாகவும் விரிவா என்ற சொல்லில் வீயாகவும் முதல் எழுத்து இணை எழுத்தாக வந்துள்ளது. இந்த கவிதையில் பார்த்தோன்னா அணிகள் எதுவும் கவிஞர் பயன்படுத்தலை, அருஞ்சொற்களும் இல்லை. மக்களுக்கு எளிதாக புரியும் முறையில் இந்த மரபு கவிதை அமைந்துள்ளது. ஆகவே மரபு கவிதை வந்துட்டு கட்டமைப்பு மாறாமல் தூய தமிழில் எழுதியிருந்தாலே அனைவராலுமே சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். பார்த்த கவிதையில் வந்துட்டு நிறைய அருஞ்சொற்கள் பயன்படுத்தியிருந்தாங்க, அணிகளும் பயன்படுத்தியிருந்தாங்க. ஆனால் நம்ம 2ஆவதாக பார்த்த கவிதையில் வந்துட்டு அருஞ்சொற்கள் பயன்படுத்தவில்லை, அணிகளும் பயன்படுத்தவில்லை. மக்களுக்கு எளிதாக புரியும் முறையில் இந்த 2ஆவது கவிதை எழுதப்பட்டுள்ளது. ஆக மரபு கவிதை என்பது அருஞ்சொற்கள் பயன்படுத்தி மட்டும் எழுதுவது கிடையாது. மக்களுக்கு புரியும்படி தூய தமிழில் எழுதலாம் என்பது இதன் மூலம் நாம் அறிய முடிகிறது. ஆக மரபு கவிதை பல அருஞ்சொற்கள் கொண்டும் எழுத முடியும். தூய தமிழில் மக்களுக்கு புரியும்படியிலும் மரபு கவிதை எழுத. சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிற கவிதை அம்மா. தாயின் அணைப்பில் குழந்தை வளர்ந்திடும், தமிழ்தேன் சுவையை தினமும் பகிர்ந்திடும். தாயவள் பாடும் தாலாட்டில் மயங்கிடும், தமிழின்பம் பருகிட தானே உறங்கிடும். சேய்தன் மழலையை கேட்டு சிரித்திடும், சின்ன குறும்பினால் சேட்டைகள் செய்திடும். தாய்த்தமிழ் கேட்டிட கொஞ்சி மகிழ்ந்திடும், தவறாது நாட்கு நாள் பேரின்பம் தந்திடும். சரி, இந்த கவிதையை நம்மளுக்கு வாசிக்கும் பொழுதே இது மரபு கவிதைன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி? மோனை, எதுகை இது இரண்டுமே சரியான முறையில் கையாளப்பட்டிருக்கு. அதோடு இந்த கவிதை திரிபு அணிக்கு கீழே வந்திருக்கு. இதனால் நம்ம இது மரபு கவிதைன்னு சுலபமாக அறிய முடியும். சரி, அடுத்த கவிதைக்கு போகலாம். நட்பு நிலையானது, நேற்று எண்ணம் இன்று செயல் நாளை வடிவம். நேற்று விதை இன்று செடி நாளை மரம். நேற்று தோழி இன்று காதலி நாளை மனைவி. சரி, இந்த கவிதையில் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குல்ல. கட்டமைப்பும் சரியா இல்லை. ஒரு கவிதைனா, அதாவது மரபு கவிதைனா 4 அடிகளை கொண்டிருக்கணும். ஆனால் இது 3 அடிகள் கீழே மட்டும்தானே வந்திருக்கு. சரி, இதனால் நம்ம என்ன தெரிஞ்சுக்க முடியுதுன்னா இது மரபு கவிதை இல்லை, புது கவிதை. சரி, இது இரண்டுக்குமே என்ன வேறுபாடுன்னு நம்ம அடுத்து பார்க்கலாம். முதல் வேறுபாடு நம்ம வடிவத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். பொதுவாக மரபு கவிதை எதுகை, மோனை, அணி சிறப்புகள், சந்தம் இது கீழே அடிப்படையில் இதெல்லாம் ஒரு கட்டமைப்புக்குள்ளே இருந்து தான் இந்த கவிதையை படைப்பாங்க. ஆனால் புது கவிதையில் அப்படி இல்லை. இது நம்ம பொதுவாக படிச்சுட்டு போகலாம். ஏன்னாக்கா இது ஒரு கட்டமைப்பு, இதுக்கு கீழே தான் இது படைக்கணும், இதுக்கு சந்தம் இல்லை அணி சிறப்புகள் இல்லை எதுகையோ இல்லை மோனையோ இது அடிப்படையில் தான் படைக்கணுன்ற ஒரு கட்டுப்பாடே இல்லை. அடுத்து இது 2 கவிதையும் கருத்து நம்ம பார்த்தோன்னா ரெண்டுமே தெரிநிலை கருத்தாக தான் வந்திருக்கு. எதுவுமே ரொம்ப ஆழமான கருத்தையும் இல்லை. நம்மளை பார்த்தோன்னே அதோட கருத்தை புரிஞ்சிக்க முடியுது, மரபு கவிதையிலையோ சரி புது கவிதையிலையோ சரி. ஏன்னா இந்த மரபு கவிதை பொதுவாக நம்மளால் கருத்தை பொதுநிலையாக தான் கொடுப்பாங்க. பொதுவாகவே மரபு கவிதையில் அப்படி தான் வரும். ஆனால் இந்த மரபு கவிதையில் தெரிநிலையாக இருக்குது. நம்மளுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளே இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சிடும். அது புது கவிதையிலையும் அப்படி தான். புது கவிதையில் நம்ம படிச்சுட்டு இருக்கக்குள்ளே தெளிவாக புரியும். எனக்கா பயன்படுத்துகிற சொற்கள் ரொம்ப சுலபமான சொற்களாக இருக்கும்.
அடுத்து வந்து இது ரெண்டுமே வந்து ஒரு கருவி மையமாக கொண்டு தான் வந்து படைச்சிருக்காங்க. எப்படின்னா இப்போ மரபு கவிதை நம்ம பார்த்தோன்னா இது அம்மா இதை அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த கவிதையை படைச்சிருக்காங்க. அதே மாதிரி புது கவிதையிலையும் நட்பு சார்ந்து தான் இந்த கவிதை படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது ரெண்டு கவிதையிலையும் பயன்படுத்துகிற சொற்களோட வேறுபாடு நம்ம பார்க்கலாம். பொதுவாக மரபு கவிதைன்னு பார்த்தா இதில் பயன்படுத்தின சொற்கள் நம்மளுக்கு அவ்வளவு சுலபமாக புரியாது. ஏன்னா ரொம்ப தூய தமிழில் பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த சொற்கள் வந்து நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஒரு சொற்களில் நிறைய அர்த்தங்களும் இருக்கும். நம்ம அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்கும். ஆனால் இந்த மரபு கவிதையில் வந்து சொற்கள் ரொம்ப சுலபமாக பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொற்களை தான் பயன்படுத்தியிருக்காங்க. புது கவிதையில் வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் கூட பயன்படுத்தியிருக்காங்க. நம்மளுக்கு படித்தோடனே வந்து புரிகிற அளவுக்கு இருக்குது இந்த சொற்கள். அதாவது ஒட்டு மொத்தமாக நம்ம பார்க்கக்கூடிய வேறுபாடு என்னன்னா, முதலில் பாடுபொருள். இரண்டுத்துக்குமே வெவ்வேறான பாடுபொருள் கீழே தான் இந்த கவிதைகள் வந்து படைக்கப்பட்டிருக்கு. அடுத்து அமைப்பு. மரபு கவிதையோட அமைப்பு வேறு, புது கவிதையோட அமைப்பு வேறு. மரபு கவிதை ஒரு கட்டமைப்பு கீழே தான் அமைக்கப்படும். ஆனால் புது கவிதைக்கு வந்து கட்டமைப்புன்னு ஒன்று கிடையாது. பொதுவாக படைக்கப்படுறது தான் புது கவிதை. அடுத்து அணி சிறப்புகள். அணி சிறப்புகள் பொதுவாக நிறைந்து இருக்கிறது மரபு கவிதையில் மட்டும்தான். புது கவிதைக்கு அணி சிறப்புகள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவான ஒன்று தான் புது கவிதை. ஆனால் மரபு கவிதை அணி சிறப்புகள் கீழே இருந்தால் மட்டும்தான் அதோடைய சுவையும் சரி, அதோட கருத்தும் சரி படிக்கிறவங்களுக்கு தெளிவாக புரியும். இன்னும் படிக்கும் ஆர்வத்தையும் வந்து அவங்களுக்கு தூண்டும். ஆனால் புது கவிதையில் அணி சிறப்புகள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதே போல தான் பயன்படுத்தின சொற்களும் மரபு கவிதையில் ரொம்ப தூய தமிழில் பயன்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப நெறியாக இருக்கும் அதோட சொற்கள். ஆனால் புது கவிதையில் தூய தமிழில் தான் சொற்கள் பயன்படுத்தணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டு கவிதையும் நம்ம ஆராய்ந்து பார்த்த வரைக்கும் நிறைய வேறுபாடுகள் நம்மளால் கண்டறிய முடியுது. ரெண்டு வகையான கவிதை ஒப்புமைகளை இப்ப நீங்க பார்த்துட்டீங்க. தொடர்ந்தும் பார்க்கலாம் வாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்கவிருக்கின்ற கவிதை மலேசியா எங்கள் நாடு. இந்த கவிதை முகமது நௌவல் அபி அவர்களால் எழுதப்பட்டது. இதன் பாடுபொருள் நாட்டுச் சிறப்பு. பல்லினங்கள் ஒற்றுமையாய் பரிணமிக்கும் தாய் வீடு, பண்பு தமிழ் சீனமழாய் பந்தமென திகழ்நாடு, உள்ளிருக்கும் இயற்கை வளம் உயர்ந்திருக்கும் திருநாடு, உண்மையாக மக்கள் மனம் உவந்திருக்கும் ஒரு நாடு. சரி, கவிதையை பார்த்த உடனே உங்களுக்கு மோனை தெரிந்திருக்கும். முதல் சொல் ஒன்றி வந்துள்ளது, முதல் விருத்தத்திலையும் சரி, இரண்டாவது விருத்தத்திலையும். அடுத்து திரிபு அணி, அதாவது முதல் சொல் மாற்றம் கண்டு பின்வரும் எழுத்துக்கள் ஒன்றி வருவது திரிபு அணி. சரியா? அப்ப இதை பார்த்த உடனே கட்டமைப்புகள்ல வந்து ஒன்று இருக்கு, இரண்டு சீர்கள் தான் வந்திருக்கு அப்படின்னா இது கண்டிப்பாக மரபு கவிதை தான். சரி, அசை பிரித்து பார்ப்போம். அசை பிரித்தல் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிந்திருக்கும் எவ்வளோ அழகாக இந்த கட்டமைப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு. மூவசை சீரை பயன்படுத்தியிருக்காங்க. கூவளங்காய், கருவளங்காய், தேமாங்காய், புளிவாங்காய் 4 வகைகளையும் பயன்படுத்தி கொச்சக கலிப்பா பா வகையில் எழுதியிருக்காங்க. காய் 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 வாய்ப்பாடு பயன்படுத்தியிருக்காங்க. சரி, அடுத்த கவிதை பார்ப்போம். அடுத்ததாக நான் ஒரு மலேசியன். இந்த கவிதை ஓவியா ஓமபதி என்பவர் எழுதியிருக்கின்றார். இதன் பாடுபொருள் நாட்டு சிறப்பும் கூட. ஒரு கூட்டில் நாங்கள், ஒரே கூட்டம் நாங்கள், மலேசிய நாட்டில் நாங்கள், மலேசியன் என்பதே நாங்கள், உணவை நாங்கள் பகிர்ந்து உண்டோம், உறவாய் நாங்கள் பழகி வந்தோம், பல மொழிகள் நாங்கள் ஓதினோம் ஒன்றாய். மிக அழகாக இந்த கவிதை எழுதியிருக்காங்க. சரி, கவிதையை பார்த்த உடனே ஒரு சந்தேகம். முதல் கண்ணியில 4 வரிகள் தான் இருக்கு, அடுத்த கண்ணில 6 வரி இருக்கு. ஒரு கட்டமைப்பு இதுல இல்லையே. கட்டமைப்புகள் நிறைந்தது தான் மரபு கவிதை. மேல 4 கீழே 6, அப்ப இது கண்டிப்பா புது கவிதை தான். ஆமா, சந்தேகமே தேவையில்லை. அதனுடைய கட்டமைப்புகள் ஒன்று இல்லாத வகையில இது புது கவிதை ஆகும். இதுல அணிச்சிறப்புகள் இருக்கு பாருங்க. மோனை, எதுகை, பின்வரும் நிலை சந்தம் இருக்கின்றது. ஆக மரபு கவிதைக்கு மட்டும்தான் அணிச்சிறப்புகள் இருக்கணும்னு அவசியம் இல்லை, புது கவிதைக்கு இருக்கும். ஏன்னா இந்த அணிச்சிறப்புகள் பொதுவாகவே நம்மளுடைய கவிதையில இருக்க வேண்டியது. ஆக முதல்ல படிச்ச ஞாபகம் இருந்தா கண்டிப்பா நினைவு வந்திருக்கும். பொதுவான உட்கூறுகளை பார்க்குறப்போ ஒரு கவிதைக்கு பாடுபொருள் இருக்கணும், பின்பு அணிச்சிறப்புகள் இருக்கும், பின்பு புதைப்பொருள், தெரிப்பொருள், இது எல்லாமே ஒரு கவிதை உள்ளடக்கியிருக்கோம். இப்போ நம்ம இந்த 2 கவிதையும் ஒப்புமை செய்து பார்ப்போம்.
சரி, 2 கவிதைகளையும் பக்கத்துல வைத்த உடனே இப்போ உங்களுக்கு இதனுடைய வேறுபாடுகள் தெரியும். இது 2ஓட வேறுபாடை நம்ம பார்ப்போம். மலேசியா எங்கள் நாடு கவிதையை பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டமைப்புகள் மாறாம எவ்வளோ சீராக எழுதியிருக்காங்கன்னு. ஒரு விருத்தத்துல 4 அடிகள் தான் இருக்கு. மூவாசை சீர் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஆக இது மரபு கவிதை தான், எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் ஒரு மலேசியன் கவிதையை பார்க்கிறப்ப முதல் கண்ணியில 4 வரி, அடுத்த கண்ணியில 6 வரி, அப்புறம் மீண்டும் 6 வரி, பின்பு 8 வரியாக பெருகிவிட்டது. ஆக இதுக்கு கட்டமைப்புகள் அது தன்னை உட்படுத்தி வரவில்லை. ஆக இது புது கவிதை தான், சந்தேகமே இல்லை. இது முதல் வேறுபாடு. ஆக புது கவிதையும் மலேசிய கவிதையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல அதனுடைய கட்டமைப்புகளை நமக்கு தெளிவாக காட்டி கொடுத்துரும். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இதனுடைய கருத்து எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பார்ப்போம். பல்லினங்கள் ஒற்றுமையாய் பரிணமிக்கும் தாய் வீடு. இதை முதல் வரியை படித்த உடனே நம்மளுக்கு தெரிஞ்சிடும், இது கண்டிப்பாக மலேசிய நாட்டை தான் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. பல்லினங்கள் வாழ்கிறாங்க இல்லையா, நம்ம தானே பல்லினங்களோட வாழ்கிறோம். ஆக நம்மள தான். பண்பு தமிழ் சீன மலாய் பந்தம் என திகழ் நாடு. பண்புள்ள தமிழர்கள் சீனர்கள் மலாயர்கள் ஒன்றாக இணைந்து வாழ்கிறோம்னு சொல்கிறாங்க. உள்ளிருக்கும் இயற்கை வளம் உயர்ந்திருக்கும் திருநாடு. ஆக உள்ளிருக்கும் இயற்கை வளம் என்பது நம்மளை மலை நாடுன்றாங்க. அதனால் நம்ம உயர்ந்திருக்கிறோம் என்று ஒப்புமை செய்து மிக அழகாக காட்டியிருக்காங்க. உண்மையாக மக்கள் மனம் உவர்ந்திருக்கும் ஒரு நாடு. ஆக இந்த கவிதையை நீங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒப்புமை செய்து மறைமுகமாக அந்த கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. பல்லினங்கள் ஒற்றுமையாய். ஆக இங்க பல்லினங்கள் ஒற்றுமையான்றப்ப மலேசிய நாட்டை ஒரு வகையாக மறைமுகமாக இவங்க கொண்டு காட்டுறாங்க மக்களை வைத்து. இது மரபு கவிதையோட ஒரு சிறப்பாக இங்கே அமைது. பொது கவிதையை நம்ம பார்க்குறப்ப ஒரு கூட்டில் நாங்கள் ஒரே கூட்டம் நாங்கள், மலேசிய நாட்டில் நாங்கள், மலேசியன் என்பதை நாங்கள். எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. அவங்க நேரடியாக சொல்லிடுறாங்க, மலேசிய நாட்டை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னு. உணவை நாங்கள் பகிர்ந்து உண்டோம். வரியை படித்தோடனே புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதாவது மலேசிய நாட்டில் தமிழர்களுடைய உணவு மலாயர்கள் உண்றாங்க, சீனர்களோட உணவு நாம் உண்றோம். ஆக உணர்வுகளை பகிர்ந்து உண்கின்றோம். உறவாய் நாங்கள் பழகி வந்தோம், பல மொழிகள் நாங்கள் ஓதினோம் ஒன்றாய். ஆக சொல்ல வர கருத்து நேரடியாகவே தெரிவித்துறாங்க. ஆக இந்த 2 கவிதைக்கும் உள்ள வித்தியாசம் இதுவுமாகவே இருக்கு. கருத்து தெரிவிக்கும் பொழுது ஒன்று நேரடியாகவும் ஒன்று மறைமுகமாகவும் தெரிவிக்கின்றது. இப்பொழுது நம்ம இந்த 2 கவிதைகளுக்கான ஒற்றுமையை பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா 2 கவிதையுமே ஒரே பாடுபொருளில் தான் அமைந்திருக்கு. அதாவது நாட்டின் சிறப்பு. 2 கவிதையிலுமே நம்ம எப்படி மலேசிய நாட்டில் ஒற்றுமையாக வாழ்கிறோம், மூவின மக்களோடு எப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு ரொம்ப அழகாக விவரித்திருக்கு. அதன் பாடுபொருளை மீறாமலே இந்த கவிதைகள் அமைந்திருக்கு. பின்பு இந்த 2 கவிதையிலுமே அணிச்சிறப்புகள் இருக்கு. கருத்து தெரிவிக்கும் வகையில் புதைப்பொருளாகவும் தெரிப்பொருளாகவும் கருத்துக்கள் மக்களிடம் தெளிவாக சேரும் வகையில் தூய தமிழில் மக்கள் பயன்படுத்தும் மொழிகள்லேயே இந்த சொற்கள்லேயே இந்த கவிதை ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் கவிதைகள் ஒப்புமை செய்து பார்க்குறப்ப நிறைய விஷயங்களை நம்ம தெரிந்துக்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா மரபு கவிதை எப்பொழுதுமே அருஞ்சொற்களில் தான் எழுதியிருக்கணும் அப்படின்றது கிடையாது. தூய தமிழில் மக்கள் புரிந்து கொள்ளும் வகையிலும் மரபு கவிதைகள் எழுத முடியும் என்பதை நம்ம அறிந்துக்கிட்டோம். 2வது கவிதை ஒப்புமை செய்து பார்க்குறப்ப கவிதை அணிச்சிறப்புகள் இருந்தால் தான் மரபு கவிதை அப்படின்றது கிடையாது. புது கவிதையிலும் அது வரும். ஆனால் இந்த 2ஐயுமே வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுல நம்ம எப்படின்னா அதனுடைய கட்டமைப்பு. மரபு கவிதைக்கு கட்டமைப்பு இருக்கும், புது கவிதைக்கு கட்டமைப்பு இருக்காது. பின்பு இறுதியாக நம்ம பார்க்கும் பொழுது 2 வகையான கவிதைகளும் ஒன்று வர பாடுபொருள்கள் நிறையவே கவிஞர்கள் எழுதி கொண்டு வராங்க. அவங்க தெரிவிக்கும் கருத்துக்களும் ஒன்றிதான் இருக்கின்றது. ஆனால் தெரிவிக்கும் விதம் தான் சற்று வித்தியாசமாக இருக்குது. மரபு கவிதையில பொதுவாகவே புதைப்பொருளாகவும் புது கவிதையில தெரிப்பொருளாகவும் மக்கள் படித்தோடனே புரியும் வகையிலும் எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அடுத்து பார்ப்போம். அடடே, மரபு கவிதை இவ்வளவு சுலபமாக இருக்கிறது இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் முதல் பரிசு வாங்க போறோம். எடுறா அந்த பேனையும் தாண்டி என்ன ஒரு சின்ன குட்டி கதை சொல்லிட்டு கிளம்பு. ஒருத்தன்
வணக்கம். சரி, இன்னைக்கு நம்ம என்ன அறிந்து கொண்டோம் அப்படின்றத பார்ப்போம். 1886 சித்திரக்கவி வள்ளா என்பவரால் இயற்றப்பட்ட இருந்தும் பயமடைவினும் இசைப்பாடலால் தொடங்கிய மரபு கவிதை இன்று மலேசியாவில் தன் கிளப்பிறப்பை பெரும் விருட்சமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்றால் எல்லளவும் மையமில்லை. மலேசிய மரபு கவிதையோட வரலாறு தொடங்கி மரபு கவிதையில் உட்கூறுகளை அறிந்து கொண்டோம். ஒரு பெண்ணுக்கு அணிகள் எவ்வளவு அழகு சேர்க்கிறதோ அதே போலதான் மரபு கவிதைக்கு அழகு சேர்ப்பதற்கு மிகப்பெரிய முக்கிய பங்காக வகிப்பது இந்த உட்கூறுகள். எதுகை, மோனை, சந்தம், அணிச்சிறப்புகள் போன்றவற்றை பார்த்தோம். பின்பு மரபு கவிதையோட இலக்கணத்தை அறிந்து கொண்டோம். யாப்பிழக்கணம் 247 எழுத்துக்கள் இருந்துமே யாப்பிழக்கணத்தின் அடிப்படையில் எழுத்துக்கள் 3 வகையாக பிரிக்கிறாங்க. அவை குறி, நெடில், ஒற்று. ஆக இந்த எழுத்துக்கள் அறிந்து கொண்டால்தான் நம்மால் அசை பிரிக்க முடியும். அசை பிரிக்க தெரிந்தால்தான் சீர்கள் உருவாக்க முடியும். சீர்களை உருவாக்கினால்தான் அடிகள் வரும், பின்பு விருத்தங்கள். ஆக இந்த விருத்தங்களை அறிந்து கொண்டால்தான் பாவகை அடிப்படையில் நம்மால் மரபு கவிதைகளை சரியாக எழுத முடியும். 4 வகையான பாவகைகளை பார்த்தோம். ஆசிரியப்பா, வெண்பா, களிப்பா, வஞ்சிப்பா. வெண்பா அப்படின்னு பேரு கேட்டவனே இது என்ன நிலை புரிந்திடவில்லை, குழப்பங்கள் கூடிக்கொள்ளுதே அப்படின்னு பாடல்களுக்கு வந்து இந்த வெண்பாக்கும் இந்த வெண்பாக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு. ஆக வெண்பா மரபு கவிதையின் அடிப்படையில 4 அடியில தொடங்கி 3 அடியில முடிகிற கவிதை வடிவமாகும். படத்தை யோசிச்சு பாருங்க. 4 பேர்ல தொடங்கி 3 பேர் தான் முடிச்சு பாத்தீங்களா? ஆக இந்த மரபு கவிதையின் அடிப்படை பேர் வைத்த படம் கூட அதன் கட்டமைப்பு மாறாமலே அமைஞ்சிருக்கு. இதே போல மலேசிய எழுத்தாளர்கள் எழுதப்பட்ட மரபு கவிதையிலும் அற்றை நாளிலிருந்து இற்றை நாள் வரை எந்த இலக்கண பிழையும் இல்லாமல் அந்த கட்டமைப்பு தவறாமல் இங்க நம்ம எழுதி கொண்டிருக்கின்றோம். இதையும் நம்ம திறனாய்வு செய்து பாரோம். பாடப்பொருள் அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா அற்றை நாளில் தோட்டப்புறங்கள் அடிப்படைதான் அதிகமான மரபு கவிதைகள் வெளியிருந்தன. தமிழுக்காக போராடிய போராட்டங்கள், தோட்ட துண்டாடல்கள், பின்பு ரப்பரும் தமிழர்கள் போன்ற கவிதைகளை நம்மால் பார்க்க முடியுது. இற்றை நாளில் அது போல கிடையாது. பொதுவான விஷயங்கள், தந்தை, நம்மில் கற்காமல் வருகின்ற ஒரு விஷயம், காதல் அடிப்படையில், இயற்கை போன்றவைகள் தான் இப்ப நம்ம மரபு கவிதைகள் எழுதிட்டு இருக்கோம். பாவகை அடிப்படையில் அற்றை நாளில் வந்து 4 வகையான கவிதைகளையும் பாவகை கவிதைகளையும் நம்மால் பார்க்க முடியும். இற்றை நாளில ஆசிரியப்பாவும் வெண்பாவும் தான் அதிகமா எழுதுறாங்க. இதற்கு காரணம் என்ன? சுலபமா இருக்கு. ஆக வஞ்சிப்பு, களிப்பா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது. அவை மிக 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 குறைவாக தான் இருக்கு. ஆக இந்த மரபு கவிதை என்பது கடல் போல, இதை நம்ம தான் நீந்தி போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுவா வராது, அவ்வளவு சுலபமும் இல்லை என்றதை சொல்ல வேண்டும். ஆக உங்களுக்கு எது அடிப்படையா தெரிய வேண்டுமோ அதை தான் மிக சுலபமாகவும் மகிழ்ச்சியாக உங்ககிட்ட வந்து சேர்த்திருக்கோம். கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும்னு நாங்களும் நம்புறோம். எதுவாக இருப்பினும் சரி, மரபினை காத்திடுவோம், புதியதனை வரவேற்போம், தமிழை உயர்த்திடுவோம், தமிழனாய் வாழ்ந்திடுவோம். நான் உங்கள் ஷாலினி சேகர். எங்களின் குழுவினர் சார்பாக நன்றி. கண்ணிரண்டும் மின்ன மின்ன, காலிரண்டும் பின்ன பின்ன, பெண்ணழகு போவதெங்கே சொல்லம்மா, என் பித்தம் தீர மருந்தோடு சொல்லம்மா.